Good morning students. Welcome to the class today. இந்த வீக் நாம் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி பார்த்துட்ருக்குறோம். இதில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் காசஸ் என்ன காரணங்களுக்காக செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது, அதனோட கோர்ஸ் என்ன, அப்புறம் அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் கிளாஸில் அந்த நமக்கு கிடைச்ச அமைதியை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர், புதிய பன்னாட்டு ஒழுங்கமைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. பை 1941 the United States and Britain began to give serious consideration to the need for international cooperation for achieving lasting peace among all nations. 1941 சுதந்திரமாக அடைஞ்ச எல்லா நாடுகளுக்கும் அமைதி ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் பிரிட்டனும் தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியலி ஸ்டெபிலிட்டி வேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். பொருளாதார நிதி இந்த ரெண்டும் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஆல் தீஸ் வுட் நீட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வித் மெம்பர்ஸ் ஆஃப் த வேரியஸ் நேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் தீஸ் காமன் அப்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. திஸ் அல்டிமேட்லி ரிசல்டட் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ், த வேர்ல்டு பேங்க் and the International Monetary Fund with many associated organizations which deal with basic issues importance for all societies and countries. இதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு இதையெல்லாம் சேர்ந்து சமூகத்தோடைய முக்கியமான அடிப்படை அம்சங்கள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்கிறதுக்காக சில துணை அமைப்புகளும் அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. First one, United Nations. The first initiative for the United Nations came from the United States and Britain in 1941 when they issued a joint declaration known as Atlantic Charter. This declaration of the United Nations was accepted by all the 26 countries which were fighting against the Axis powers, which are all Axis countries Germany, Italy and Japan on New Year's Day 1942. The Charter of the United Nations was signed on June 26, 1945 by 51 nations. India, which was not an independent country, then also was a signatory to the Charter. Now, the United Nations has 193 member states and each one, big or small, has an equal vote in the United Nations. United Nations Organizations, ஐக்கிய நாட்டு சபையின் பேர். இது நிறுவப்படுறதுக்கு முதல் முயற்சியை யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் 1941 அட்லாண்டிக் சார்ட்டர் வழியாக ஆரம்பிக்கிறாங்க. இதனோட முக்கியமான டிக்ளரேஷன் என்ன, இலக்கு பிரகடனம் என்ன அப்படின்னா 1942 நியூ இயர் டே அன்னைக்கு ஆக்சிஸ் கண்ட்ரீஸ்க்கு எதிராக, அது அச்சு நாடுகள் ஆக்சிஸ் கண்ட்ரீஸ்க்கு எதிராக ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்க தான் ஆக்சிஸ் கண்ட்ரீஸ்னு சொல்கிறோம், போர் செஞ்சிட்டு இருந்த 26 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐக்கிய நாட்டுடைய சபையோட சாசனத்தில் 1945 இந்த வருஷம் ஜூன் 26 அன்னைக்கு 51 நேஷன்ஸ் இதில் சைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா அப்போ சைன் பண்ணல. ஏன் அப்படின்னா இந்தியா அப்போ சுதந்திர நாடாக இல்லை. இப்போது இதில் கிட்டத்தட்ட 193 மெம்பர் நேஷன்ஸ் இருக்கிறாங்க. எந்த ஒரு நாடு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த யுஎன்ஓவில் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் போடக்கூடிய ஓட்டிங் ரைட் ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களோட முக்கியமான இது என்ன அப்படின்னா, we the peoples of the United Nations determine to save succeeding generations from scourge of war which twice in our lifetime has brought untold sorrow to mankind and to reaffirm with faith in fundamental human rights, in the dignity and worth of the human person, in the equal rights of men and women and of all nations large and small, from the preamble of the United Nations. இது என்னென்னா ஐக்கிய நாட்டோடைய அந்த சபை இருக்கு இல்லையா, யுஎன்ஓ, அதனுடைய முகவுரையிலிருந்து எழுதின பிரியாம்பிள். இது ஐக்கிய நாட்டு சபையின் மக்களாகிய நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐக்கிய நாட்டு சபையின் மக்களாகிய நாங்கள் எதிர்கால சந்ததியரை போரின் துயரங்களிலிருந்து காப்போம் என்று உறுதி கூறுகிறோம். அது நம்முடைய வாழ்நாளில் இருமுறை மனித குலத்திற்கு சொல்ல முடியாத துயரங்களை கொண்டு வந்துள்ளது. 2 times 2 வேர்ல்டு வார். மேலும் அடிப்படை மனித உரிமைகள், மனித பண்புகளை பெற்றுள்ள தனி நபர்களின் கண்ணியம், மதிப்பு
ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறிய நாட்டிற்கும் பெரிய நாட்டிற்கும் சம உரிமை ஆகியவற்றின் மீதான நம்பிக்கையை மீண்டும் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரியாம்பிளில் நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெனரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். The United Nations functions almost like any government through its principal organs which are similar to the legislative, executive and judicial wings of a state. In the General Assembly is the body in which each member state is represented. It meets once in a year and issues of interest and points of conflict are discussed in the Assembly. ஐக்கிய நாட்டு சபை ஏறத்தாழ ஏனைய அரசுகளைப் போலவே அரசுக்குரிய சட்டம் இயற்றுதல், நிர்வகித்தல், நீதித்துறை இதுக்கு நிகரான அமைப்போடு தான் செயல்படுது. பொதுச்சபை அவையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை இவங்கெல்லாம் மீட் பண்ணிக்குவாங்க. இதில் எல்லா விதமான முரண்பாடான காரணங்களும் இங்கே விவாதிக்கப்படுது. The Security Council has 15 members. 5 countries, the United States, Britain, France, Russia and China are permanent members. And there are 10 temporary members who are elected in rotation. These two bodies function like a legislature. Each of the permanent members has the right to veto any decision by the other members of the Security Council. This right has often been used to block major decisions, especially by the superpowers US and Russia. Major issues and conflicts are discussed in the Security Council. பாதுகாப்பு சபை. இந்த செக்யூரிட்டி கவுன்சிலானது 15 மெம்பர்ஸை வச்சுருக்கிறாங்க. இதில் அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இது போக 15 ரொட்டேஷன் முறையில் வருவாங்க. இந்த 2 சபைகளுக்குமே ஒரு சட்டமன்றம் போல தான் செயல்படுது. ஒவ்வொரு நிரந்தர உறுப்பினருக்கும் ஒரு வீட்டோ பவர் உண்டு. அதாவது எடுக்கக்கூடிய எந்த முடிவையும் இந்த வீட்டோ பவர் மூலமாக, நெகட்டிவ் ஓட் மூலமாக தடுத்துடலாம். இந்த அதிகாரம் குறிப்பாக வல்லரசுகளான அமெரிக்காவாலையும் ரஷ்யாவாலையும் முக்கிய முடிவுகள் அவங்க ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது அது எல்லா நாட்டுக்கும் உகந்தது இல்லை அப்படின்னு வரும்போது தடுக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. மிக முக்கியமான அம்சங்களும் முரண்பாடுகளும் பாதுகாப்பு சபையில் விவாதிக்கிறாங்க. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். The executive wing of the United Nations is the Secretariat. It is headed by the Secretary General, who is elected by the General Assembly on the recommendation of the Security Council. The Secretary General, along with his cabinet and other officials, runs the United Nations. The International Court of Justice, headquartered at The Hague in Holland, is the judicial wing of the United Nations. The Economic and Social Council, ECOSOC, fifth organ of the United Nations, is responsible for coordinating all the economic and social work of the United Nations. The regional economic commissions functioning for regional development across the various regions of the world. இதெல்லாம் ஏஷியா, பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா and Latin America are organs of the ECOSOC. They have been very successful and have been headed by eminent economists like Gunnar Myrdal. நிர்வாக அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இந்த யூஎன் செக்ரட்டேரியோட செயல்பாட்டு அங்கமாக திகழ்கிறது செக்ரட்டேரியட். இதோட பொதுச் செயலாளர் பொது சபையில் பாதுகாப்பு சபையோட பரிந்துரைப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் தன்னுடைய கேபினெட் மெம்பர்ஸ், மற்ற அதிகாரிங்க இவங்க துணையோட இதை ரன் பண்ணுறாரு. பன்னாட்டு நீதிமன்றம் ஐக்கிய நாடுகள் சபையோட நீதி நிர்வாக கிளை. இது எங்கே இருக்குது? நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஹேகில் இருக்குது. பொருளாதார மற்றும் சமூக மன்றம், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இது 5th அங்கமாக இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ளக்கூடிய எல்லா பொருளாதார சமூக பணிகளை ஒருங்கிணைக்கிறது இந்த அமைப்போடைய இம்பார்ட்டன்ட் டியூட்டி. பல்வேறு வட்டாரங்களோட வளர்ச்சிக்காக ஏஷியா, பசிபிக், மேற்காசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இதனுடைய இங்கெல்லாம் அதனுடைய ஆணையங்கள் செயல்பட்டு இருக்குது. அவை பொருளாதார மற்றும் சமூக மன்றத்தோடைய துணை அமைப்புகள்னு சொல்கிறாங்க. மிக வெற்றிகரமாக செயல்படக்கூடிய இதுக்கெல்லாம் பொருளாதார வல்லுநரான குன்னர் மிர்தால் அவங்க அந்த மாதிரி ஆட்கள் இவங்க இதுக்கு தலைமையேற்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யூஎன். Associated organizations deal with areas of critical interest to the world at large like food, health and education and culture. ஐநாவோட துணை அமைப்புகள் உலகத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகள் இதெல்லாம்னா உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு இதெல்லாம். இது போக these are a food and agricultural organization, that is FAO. Then World Health Organization,
WHO, யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். There are special organization funded voluntarily by number of countries. இது மட்டும் இல்லாமல் உறுப்பு நாடுகள் நிதி உதவியோடைய சில செயல்படுது. எதெல்லாம் அப்படின்னா the two best known among them are, இதில் ரெண்டு ஃபேமஸான ஒன்று எதெல்லாம், யூனிசெஃப் அப்படிங்கிறது குழந்தைகள் நிதி நிறுவனம், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் which promotes child health and welfare across the world. உலகம் முழுவதும் குழந்தைகள் நலனுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அண்டு யூஎன்டிபி அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான். இது வளர்ச்சி திட்டங்களில் ரொம்ப கவனம் செலுத்தி நடந்துகிட்டு இருக்குது. தென் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன்யோட செயல்பாடுகள், ஐநாவோடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓவர் த டிகேட்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் த வேர்ல்டு. தஸ் இன் த 90s decolonization was an important issue. Human rights, the problems of refugees, climate change, gender equality are all now within the ambit of the activities of the United Nations. A special mention must be made of the UN peacekeeping force, which has acted in many areas of conflict all over the world. The Indian Army has been an important part of the peacekeeping force and has been deployed in many parts of the world. இதனோட செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் உலகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளை விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க யூஎன். 1960s காலனி ஆதிக்க நீக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்துச்சு. மனித உரிமைகள், அகதிகள் பிரச்சனை, பருவகால மாற்றம், பாலின சமத்துவம், இதெல்லாம் ஐக்கிய நாட்டு சபையோடைய ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக போயிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா அமைதிப்படை. உலகம் முழுவதிலுமே மோதல் அரங்கேறிட்டே இருக்குது. நிறைய பக்கம் அடிதடி சண்டை அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இவங்க பீஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க. அதனோட முக்கிய பகுதியாக இருக்கிறது இந்திய இராணுவம். உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்திய இராணுவத்தை அவங்க பணியில் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்டு பேங்க். The World Bank and the International Monetary Fund, referred to as the Bretton Woods twins, were both established in 1945 after the Bretton Woods Conference in 1944. Located in Washington DC in the United States, they have same membership since a country cannot be member of the bank without being a member of the fund. World Bank, உலக வங்கி, பிரிட்டன் வுட் ரெட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக வங்கியானது பன்னாட்டு நிதி அமைப்பு. இந்த ரெண்டும் சேர்ந்து 1944 நடந்த பிரிட்டன் வுட் மாநாட்டுக்கு பிறகு 1945 ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு நிறுவனங்களுமே எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் இருக்குது. ரெண்டுமே சம எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடு பன்னாட்டு நிதி அமைப்பில் உறுப்பினர் ஆகாமல் உலக வங்கியில் உறுப்பினர் ஆக முடியாது. The two main organs of the World Bank are the International Bank for Reconstruction and Development, that is IBRD. உலக வங்கியோடைய முக்கிய அங்கமான அமைப்பு பன்னாட்டு வங்கி, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD and the International Development Agency, that is IDA. இந்த ரெண்டுமே together they are often referred to as the World Bank. The main responsibility of the IBRD in the initial years was to fund the reconstruction activities under the Marshall Plan in the European countries devastated by the war. The agenda later expanded to promote economic development in poorer countries, and the bank lends money to various countries for development projects. A further area of interest is poverty alleviation, especially in the rural areas of developing countries. The International Development Agency IDA also lends money to governments for developmental activities. These loans are soft loans and are given at very low rates of interest for a period of 50 years. The International Finance Corporation IFC mainly functions with private enterprises in developing countries. உலக வங்கியோடைய ரெண்டு முக்கியமான அங்கங்கள் இன்டர்நேஷ்னல் IBRDயும் IDAயும். தொடக்க காலத்தில் IBRDயோட பணி போர்னால சீர்குலைஞ்சு போன யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு புனரமைப்பு நடவடிக்கைகளை மார்ஷல் திட்டத்துக்கு நிதி வழங்குறதா அமைந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இதனோட செயல்பாடுகள் எதை நோக்கி போச்சு அப்படின்னா ஏழை நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளோட வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு வளர்ச்சி பணிகளுக்கு தேவைப்படக்கூடிய நிதியை அரசுகளுக்கு கடனாக வழங்குறாங்க.
மிக குறைஞ்ச வட்டி, அதாவது 50 ஆண்டு கால அளவிற்கு வழங்கப்பட்ட இந்த கடன்லாம் மென் கடன், தட் இஸ் சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு நிதி வாரியம், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், தட் இஸ் ஐஎஃப்சி, இது வளர நாடுகளுக்குள்ள தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து செயல்பட்டு இருக்குது. இன் ரீசெண்ட் இயர்ஸ், Bank is actively promoting the achievement of the Millennium Development Goals, which aim at improving living standards, removing illiteracy, empowering women, and improving maternal and child health, improving environment, and eradicating AIDS. இப்போல்லாம் இவங்களுடைய ஊக்குவிப்பு எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அதாவது இல்லிட்ரஸி இல்லாமல் ஆக்கணும், பெண்களை வலிமை உள்ளவனாக மாற்றணும், தாய் சேய் நலத்துக்கு மேம்பாடு கொடுக்குறாங்க, சூழலியல் மேம்பாடு, எய்ட்ஸ் ஒழிப்பு, இதுதான் இதனுடைய இலக்கா இப்போ நடந்துட்டு இருக்குது. தென் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF. The International Monetary Fund was primarily in the brainchild of Harry Dexter White and John Maynard Keynes, the famous economist. It was formally organized in 1945 with 29 member countries. It now has a membership of 189 countries. Its primary objective is to ensure financial stability and development across the world. The main agenda is to promote international monetary cooperation, expansion of international trade, and exchanging stability. The fund lends money from its resources to countries facing balance of payment problems because they are unable to pay for their imports. It, however, imposes stringent conditions on the borrowing nations to tighten their budgets, practice fiscal prudence, and reduce their expenditure. This is often unpopular, especially among the developing countries, which may have to cut down on various programs which provide subsidies to the people. IMF, பன்னாட்டு நிதி அமைப்புன்னு சொல்கிறோம். இது அடிப்படையில் ஹாரி டாக்ஸ்டர் ஒயிட், ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் அப்படிங்கிற எக்கானமிஸ்ட் அவங்க மூலையில் உதச்சி சின்ன குழந்தைன்னு சொல்லலாம். இந்த அமைப்பு 1945 29 உறுப்பு நாடுகளை கொண்டு கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதில் 189 மெம்பர் நேஷன்ஸ் இருக்கிறாங்க. 189 மெம்பர் நேஷன்ஸ் இருக்கிறாங்க. இதனோட அடிப்படை நோக்கம் என்னென்னா, உலகம் முழுவதுமே நிதி மற்றும் வளர்ச்சியோட நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்துறது. முக்கிய நிகழ்ச்சி நிரல் பன்னாட்டு அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, பன்னாட்டு வாணிகத்தையும் நாணய செலாவணியும் உறுதியாக வச்சுருக்கணும். இதெல்லாம் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு பணம் செலுத்துறதுல சமநிலை பிரச்சனைகளை, அதாவது எந்த நாடுகள் தங்களோட இறக்குமதிக்கு பணம் செலுத்த முடியாதோ அந்த நாடுகளுக்கு கடன் வழங்குறாங்க. ஆனால் கடன் வாங்கக்கூடிய நாடுகள் மீது இந்த அமைப்பானது வரவு செலவு திட்டத்தை சுருக்கிறது, செலவுகளை சுருக்கிறது, அப்புறம் கடுமையான நிபந்தனைகளை சுமத்துது. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெரும்பாலும் வளர நாடுகளால் விரும்புறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பேர்டனாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, மக்களுக்கு மானியம் வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை கைவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இதனால். தென் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, டு ஃபோஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆப்ரேஷன், செக்யூர் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், promote high employment and sustainable economic growth and reduce poverty around the world. இவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணணும், நிதி நிலைமையை உறுதியாக வச்சுருக்கணும், பன்னாட்டு வாணிகத்திற்கு வசதிகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும், வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கணும், உலகம் முழுவதுக்குமே வறுமை இல்லாமல் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. லாஸ்ட் ஒன், போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப். The term welfare state refers to the concept that the government is responsible for the social and economic welfare of the people, thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா மக்கள் நல அரசுன்னு சொல்கிறோம். இந்த சொல் அரசாங்கம் தான் மக்களோட சமூக பொருளாதார நலனுக்கு பொறுப்பு அப்படிங்கிற கோட்பாட்டை குறிக்குது. இப்படி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது, இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அரசாங்கத்தோடைய முக்கியமான பொறுப்புன்னு சொல்கிறோம். 1942 பிரிட்டன் பொதுவாக பெவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. பெவரேஜ் அறிக்கைன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் பொது நலனுக்கு பெருந்தடையாக இருக்கக்கூடிய வறுமை, நோய் இதையெல்லாம் வெற்றி கொள்றதுக்காக பொதுமக்களுக்கு அதிக வருமானம் அளிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்கள் உருவாக்கணும், உடல் பாதுகாப்பு கொண்டு வரணும், கல்வி, வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வழங்கக்கூடிய நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. போருக்கு பின்னாடி பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொட்டில இருந்து கல்லறை வரைக்கும் அப்படிங்கிறாங்க. மக்களை கவனிச்சிக்கக்கூடிய திட்டங்களை மேற்கொள்ள போவதை அவங்க மக்களுக்கு உறுதியளிக்கிறாங்க.
மக்களுக்கு விரைவான அளவில் நல்ல சேவைகள் மூலமாக இலவச மருத்துவ வசதி, முதியோருக்கு ஓய்வூதியம், வேலை இல்லாதவங்களுக்கு உதவித்தொகை, இது மாதிரி நிதி உதவிகள் நிறைய பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நல சேவைகள், குடும்ப நல சேவைகள் இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இலவச பள்ளி கல்வி அப்படிங்கிறதையும் அவங்க கொண்டு வராங்க. இந்த திட்டத்தோட பலன் முதியோர் ஓய்வூதியம், வேலையற்ற இல்லாதவங்களுக்கு உதவித்தொகை இதெல்லாம் பொறுத்தளவில் பணப்பரிமாற்றம் மூலமாக பண்ணுறாங்க. ஆனால் மற்ற எல்லா நலன்களுமே இலவசங்களாக மக்களுக்கு சென்றடையுது போய். இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாடுகளில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்காக முற்போக்கு வரி விதித்தல், அதாவது ப்ரக்ரெசிவ் டேக்ஸ், அதாவது அதிகமாக வருமானம் ஈட்டினா அதிகமாக டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வரி விதிப்பு முறையை அவங்க கொண்டு வராங்க. ஓகேம்மா, இந்த லெசனில் டோட்டலாக ஓவரால் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வார் 1939 இருந்து 45 வரைக்கும் நடக்குது. யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, பசிபிக் இப்படி பல நாடுகளில் இந்த போர் நடக்குது. தொடக்கத்தில் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, சோவியத் யூனியன், அமெரிக்கா இந்த மாதிரி அலைஸ் கண்ட்ரிஸ் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இவங்கெல்லாம் மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடக்கத்தில் யூரோப்பில் ஜெர்மனியும் கிழக்கு பகுதியில் ஜப்பானும் பல வெற்றிகளை அடைஞ்சிட்டே இருக்குது. இருந்தாலும் அமெரிக்கா தன்னோட மாபெரும் வளங்களோட நேச நாடுகள் அணியில் சேர்ந்த பின்னாடி ஜெர்மனி, ஜப்பான் இந்த நாடுகளும் பெரிய சண்டைக்கு பின்னால் தோற்கடிக்கப்படுது. போருக்கு பின்னாடி உலகமானது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐக்கிய சோவியத் சோசியலிச குடியரசு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 2 வல்லரசுகளோட எழுச்சியை பார்க்கும்போது 2 நாடுகளுமே ஆயுத பெருக்க, குறிப்பாக அணு ஆயுத பெருக்க போட்டிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிவுக்கு வருது. Thank you, students.